8 வருடங்களுக்கு முன்னாடி எனக்கு ஒரு கனவு இருக்கு. இந்த மாதிரி ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணணும். அதுல என்னுடைய மோட்டிவேஷனல் ஸ்பீச்ச குடுக்கணும். உங்கள எல்லாரையும் பாசிட்டிவா வச்சுக்கணும் அப்படின்றது. ஆனா, அந்த கனவு அப்ப நிறைவேறவே இல்ல. நான் எப்போ பிரபஞ்சத்த உணர ஆரம்பிச்சனோ, 2 வருடங்களுக்கு முன்னாடி பிரபஞ்சத்த உணர ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அந்த கனவ நான் தேடி போகல. பிரபஞ்சமே அந்த கனவ எனக்கு நிறைவேத்தி குடுத்தாங்க. இந்த யூடியூப் சேனல பிரபஞ்சம் தான் எனக்கு குடுத்தாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? கண்டிப்பா பிரபஞ்சம் தான் அந்த சூழ்நிலைய உருவாக்குனாங்க. பிரபஞ்சம் எனக்கு பல அறிகுறிகள காமிச்சாங்க. இன்னைய வரைக்கும் இந்த சேனல்ல இருந்து எனக்கு பைசா வரவே இல்ல. அது வர வரைக்கும் நான் என்னெல்லாம் கஷ்டங்கள அனுபவிச்சேன், என்னெல்லாம் சூழ்நிலைகள பிரபஞ்சம் குடுத்தாங்க. இப்போ 1 வாரத்துக்கு முன்னாடி தான் இந்த சேனலுக்கு மானிட்டைசேஷனே கிடைச்சிருக்கு. அப்போ இவ்ளோ நாளா சேனல் உருவாக்கி 1 வருஷமா நான் வீடியோ போட்டுட்டு இருக்கேன். ஏன் எனக்கு மானிட்டைசேஷன் கிடைக்கல? பிரபஞ்சம் எனக்கு ஏன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய குடுத்தாங்க? என்னுடைய யூடியூப் சேனல்ல என்ன நடந்துச்சு அப்படின்ற முழுக்க முழுக்க கதையை தான் இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் நண்பர்களே. வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் குரல். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உங்களுடைய தோழி மற்றும் சகோதரி கோமதி. இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது இந்த உங்கள் குரல் சேனல் எப்படி உருவாச்சு, எந்த மாதிரியான சூழ்நிலைகளை கொடுத்து பிரபஞ்சம் எனக்கு உருவாக்கி கொடுத்தாங்க, என்னுடைய கனவை நான் மறந்ததுக்கு அப்புறமும் எனக்கு ஏன் திருப்பி இந்த கனவை கொடுத்துருக்காங்க, அது மட்டும் இல்லாமல் எனக்கு இடையில இன்னொரு கனவையும் நிறைவேற்றி கொடுத்தாங்க, எனக்காக ஒரு புது வீடையும் கொடுத்தாங்க. அதை பற்றினா நான் நிறைய வீடியோக்கள் சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சிஸ்டர்ஸ் எல்லாரும், தோழிகள், அக்கா உங்களுக்கு பிரபஞ்சம் என்ன மாதிரியான அறிகுறிகளை காமிக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுனால எனக்கு வீடு கொடுக்கறதுக்காக காமிச்ச சில அறிகுறிகளை பற்றியும், அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலை உருவாக்குறதுக்கு பிரபஞ்சம் நிறைய அறிகுறிகளை எனக்கு காமிச்சாங்க. அடுத்தடுத்து என்கிட்ட நிறைய விஷயங்களை சொன்னாங்க, மற்றவர்கள் மூலயமா பேசினாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் நண்பர்களே. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கீழே காமிக்கிற ஹை பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. நீங்கள் வீடியோவுக்கு லைக் கொடுக்கும்போதே ஹை பட்டன் காமிக்கும். நீங்கள் ஹைப் பண்ணதான் இந்த வீடியோ நிறைய நண்பர்களை போய் சேரும். நிறைய நண்பர்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்தோம் அப்படின்னா பிரபஞ்சம் எப்பவுமே நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. இன்னைய வரைக்கும் எனக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கறதுக்கு காரணமும் அதுவாக தான் நான் நினைக்கிறேன். நான் முதல்ல பிரபஞ்சத்தை எப்போ உணர ஆரம்பிக்கிறேன் அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனை உருவாகுது. என்னுடைய வாழ்க்கையே இவ்வளோதானா, என்னுடைய வீட்டு வாசல்ல நான் கதறி அழறேன், என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சே கடவுளேன்னு சொல்லி அழறேன். நான் அது வரைக்கும் எனக்கு கடவுள் நம்பிக்கையே இருந்தது கிடையாது. அன்னைக்கு என்னுடைய வாயிலிருந்து கடவுளேன்னு சொல்லி அழறேன். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க, உங்களை தனிமைப்படுத்துவாங்க. நான் கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு தனிமைப்படுத்தப்பட்ட, என்னை யாருமே புரிஞ்சிக்கல. என்னுடைய நியாயத்தை யார்கிட்டயோ போய் சொல்லணும்னு நினைக்கிறேன், ஆனால் யார்கிட்டயும் என்னால் சொல்ல முடியல. நான் எல்லா விஷயத்தையும் யூடியூப்ல ஓப்பனாக தான் சொல்கிறேன், ஆனால் இந்த ஒரு பிரச்சனையை என்னால் சொல்ல முடியல நண்பர்களே. என்னுடைய எதிர்காலத்துக்காக நான் அதை சொல்லலை. அதை நான் மறக்கணும்னு நினைக்கிற விஷயத்த திருப்பி சொல்லவும் விரும்பலை. சிம்பிளாக சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. உங்களை தனிமைப்படுத்தினாதான், உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தாதான், உங்களுக்கு சுற்றி யாரும் சப்போர்ட் பண்ணாமல் இருந்தாதான் நீங்கள் பிரபஞ்சத்தை தேடி போவீங்க, கடவுளை தேடியே போவீங்க. நல்லா யோசிச்சு பாருங்க நண்பர்களே. நீங்கள் எப்பவுமே ஒரு கூட்டுக்குள்ளாரையே இருக்கீங்க. உங்களை காப்பாற்றுறதுக்கு நிறைய மக்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க, உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கு நிறைய மக்கள் இருந்துக்கிட்டே இருக்காங்க. அப்படின்னா உங்களால் தனித்து ஏதாவது செயல்பட முடியுமா? தனிமையாக ஏதாவது யோசிக்க முடியுமா? எதையுமே தனியாக செய்யவே மாட்டீங்க, எதையுமே யோசிக்கவும் மாட்டீங்க, வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கும் போகவும் மாட்டீங்க. அப்போது உங்களை தனிமைப்படுத்திட்டு தான் பிரபஞ்சம் உங்களை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில தான் பிரபஞ்சம் என்னை தனிமைப்படுத்தினாங்க. நான் கடவுளை நோக்கி போக ஆரம்பித்தேன். எனக்கு நிறைய பிரம்ம முகூர்த்த நேரத்தை பற்றின வீடியோக்கள் என் கண்ணில் பட ஆரம்பிச்சது. அது பிரபஞ்சமே நமக்கு காட்டுற அறிகுறிகள் தான் நண்பர்களே. இப்போவும் நான் சொல்கிறேன், இந்த வீடியோ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு
இருக்கு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனையில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குறதுக்காக தான் இந்த வீடியோவை பிரபஞ்சம் உங்கள் கண்ணில் காமிச்சிருக்காங்க. இது சத்தியமான உண்மை. இந்த நிமிஷத்தில் நீங்கள் இதை உணர்ந்தீங்கன்னா அதை பற்றின கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அக்கா, நான் ஒரு பிரச்சனையில் தான் இருந்தேன், இப்போ இந்த வீடியோவை பிரபஞ்சம் என் கண்ணில் காமிச்சிருக்காங்கன்னு சொல்லுங்க. அப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி நிறைய தோழிகள் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. நான் ஏன் உங்கள் வீடியோவை கிளிக் பண்ணேன்னு எனக்கு தெரியல அக்கா, நான் ஒரு பெரிய பிரச்சனையில் இருந்தேன், உங்கள் வீடியோ கேட்டதுக்கப்புறம் எனக்கு ஆறுதல் கிடைச்சிது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் செய்கிறாங்கன்னா முழுக்க முழுக்க இந்த பிரபஞ்ச பேராற்றல் தான். நீங்கள் பிரபஞ்சத்தை நம்பி வணங்க ஆரம்பிச்சிங்கன்னா உங்களை ஒரு அம்மா எப்படி பாதுகாப்பாங்களோ அந்த மாதிரி பிரபஞ்சம்ன்றது நம்மளோட அம்மா தான். நம்மளோட அம்மா தான் நம்மளை இந்த உலகத்துக்கு கொண்டு வந்தாங்க. அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை இருந்தாலே போதும், நம்மளுடைய வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்கள் உருவாகும் நண்பர்களே. அப்போ என்னோட வாழ்க்கையில பெரிய பிரச்சனையை உருவாக்கி நான் தனிமைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் நான் கடவுளை நோக்கி போறேன். பிரம்ம முகூர்த்த நேர வீடியோ என் கண்ணில் படுது. நான் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு தீபம் ஏற்ற ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் தியானம் அப்படின்ற ஒரு விஷயம் என் கண்ணில் படுது. தியானமும் செய்ய ஆரம்பிக்கிறேன். அதுக்கப்புறம் என்னுடைய எண்ணங்கள் ஒருநிலைப்படுது. நான் என்ன விஷயம் நினைச்சாலும் டக்கு டக்குன்னு நடக்கிற மாதிரியான உணர்வுகள் ஏற்படுது. ஒண்ணுமே இல்லை நண்பர்களே, வீட்டில் யோசிச்சுக்கிட்டே இருப்பேன், நம்ம இன்னைக்கு இந்த பழம் வாங்கிட்டு வரலாமா, இல்லை இந்த காய் வாங்கிட்டு வரலாமா. பெருசா வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு என்ன யோசனை இருக்கும்? இந்த மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்தில் என்னுடைய கணவர் அதை வாங்கிட்டு வருவார். என்னன்னு கேட்டால் அது நான் கடைக்கு போனேன், அந்த பக்கமாக ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு, வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுவார். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய எண்ணங்கள் ஒருநிலைப்படும் போது நான் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிச்சு நான் தீபம் ஏற்றி வணங்கும் போது இந்த இயற்கை எனக்கு துணையாக இருக்க ஆரம்பித்தாங்க. எனக்கு சில அறிகுறிகளை காமிச்சாங்க. நான் எங்கேயாவது ரோட்டில் போனேன்னா மற்ற உயிர்களை முன்னாடிலாம் கவனிச்சதே கிடையாது. அதுக்கப்புறம் கவனிக்க ஆரம்பித்தேன். மற்ற உயிர்களுக்கும் பசிக்கும்னு யோசிக்க ஆரம்பித்தேன். தெருக்களில் இருக்கிற நாய்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தேன். பசு தெய்வத்துக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தேன். புறாக்களுக்கு உணவு கொடுக்க ஆரம்பித்தேன். இது எல்லாமே நான் இதுக்கு முன்னாடி பண்ணதே இல்லை நண்பர்களே. பிரபஞ்சமே எனக்கு உணர்த்தின விஷயம்தான். இதெல்லாம் நான் பண்ண என்ன ஒரு விஷயம் கிடைச்சதுன்னா, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீ எந்த ஒரு நல்ல விஷயமும் செஞ்சதே கிடையாது. இப்போ நீ நல்ல விஷயங்களை பண்ற, உனக்கான ஆசீர்வாதத்தை பிரபஞ்சம் கொடுக்குறாங்க. அப்போ உனக்கு என்ன வேணும் நீ கேட்கவே வேணாம், நீ நினைக்கிற நேரத்தில் பிரபஞ்சம் உனக்கு கொண்டு வந்தா கொடுப்பாங்கன்றத ஒரு புரிதலை எனக்கு பிரபஞ்சம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி நான் ஒரு 6 மாதங்களுக்கு எல்லாருக்கும் உதவி ஓடி ஓடி போய் செய்கிறேன். அதுக்கப்புறம் பிரபஞ்சத்தை வணங்குற, நிலவை நோக்கி என்னுடைய கனவை சொல்கிறேன். எனக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க கிட்ட போய் ஏன் இந்த பிரச்சனை வருதுன்னு கேட்குறேன். என்னுடைய நண்பரா நான் தனிமைப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறம் நான் மனிதர்களோட பேச ஆரம்பிக்கல, இந்த இயற்கையோட பேச ஆரம்பிக்கிறேன், தெய்வத்தோட பேச ஆரம்பிக்கிறேன். இதுதான் முக்கியம் நண்பர்களே. நீங்க தனிமைப்படுத்தப்படுறீங்க அப்படின்னாலே நீங்க தெய்வத்தை நோக்கி பேச ஆரம்பிப்பீங்க. அங்க நீங்க நினைக்கிற விஷயங்கள் டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். அதுக்காக தான் நீங்க தனிமைப்படுத்தப்படுறீங்க, உங்களுக்கான பிரச்சனைகளும் ஏற்படுது. அது கூடவே சேர்ந்து நாம பிரபஞ்சத்தை வணங்க 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 நமக்கு இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். இது நிறைய பேர் உணர்ந்திருப்பீங்க. அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி செஞ்ச சில விஷயங்கள்லாம் இருக்குல்ல, நம்ம நிறைய தவறுகளை பண்ணியிருப்போம்ல, அது சமன் செய்யறதுக்காக தான் இவ்வளோ விஷயமும் நடக்குது. கண்டிப்பா நம்மளுடைய கர்மாவை கழிச்சாதான் நமக்கு நல்ல விஷயங்களே நடக்கும். கர்மா டாபிக்குள்ள ரொம்ப போக விரும்பல நண்பர்களே. ஒரே ஒரு விஷயம் சிம்பிளா சொல்றேன். நீங்க ஒருத்தருக்கு நல்லது செஞ்சா அவங்களுடைய ஆசிர்வாதமும் வாழ்த்தும் உங்களுக்கு கிடைக்கும். பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருப்பாங்க. நீங்க ஒருத்தருக்கு கெடுதல் செஞ்சீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஏற்கனவே அவங்க சேர்த்து வச்சிருக்காங்க இல்லைங்களா கர்மா, அந்த கர்மாவை அப்படியே கடவுள் மாத்தி கொடுப்பாரு. இதுதான் இங்க நடக்கிறதே. இப்போ நான் பிரபஞ்சத்தை வணங்கிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு நல்ல விஷயத்த கொண்டு வரணும்னு கடவுள் நினைக்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது என்கிட்ட இருக்கிற கர்மாவை கழிச்சாகணும். யார் மூலயமா கழிப்பாங்க? எனக்கிட்ட யாராவது பிரச்சனை கொடுக்குறவங்க மூலயமா தானே கழிச்சாகணும்.
அவங்க ஏற்கனவே நிறைய பேர்கிட்ட பிரச்சனை குடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்கள கடவுள் தண்டிக்க மாட்டாரா? அப்படின்னு சொல்லி நெறைய பேர் கேட்டிருப்பாங்க. நம்மலாம் கேட்குறோம்ல இப்ப. இவங்களுக்கெல்லாம் கடவுள் என்ன பண்றாரு? இவங்கலாம் இப்படி அநியாயம் பண்றோமே அப்படின்னு யோசிக்கிறோம்ல. அந்த மாதிரி யோசிக்கிறவங்கள கொண்டு வந்து நம்ம கிட்ட பிரச்சனைய உருவாக்க வைப்பாரு. இதுதான் நடக்கிற முழுக்க முழுக்க நடக்கிற விஷயம் நண்பர்களே. நான் பாட்டுக்கு செவனேன்னு போயிட்டு இருக்கேன். சிவசிவா செவனேன்னு போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். சிவசிவான்னு கடவுளை நம்பி போயிட்டு இருப்போம். ஆனா நம்ம கிட்ட வந்து ஒருத்தர் பிரச்சனை பண்றாங்க அப்படின்னா நம்மளுடைய கர்மாவை அவங்க வாங்கிக்கிறதுக்காக முழுக்க முழுக்க அந்த பிரச்சனைகளை பண்றாங்க. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டா போதும் நண்பர்களே. பிரபஞ்சத்தை வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இனிமே உங்க மனசுக்குள்ளாரே சொல்லிக்கோங்க. உங்ககிட்ட யாராவது வேணும்னே சண்டை போடுறாங்க அப்படின்னா உங்களுக்கு மனசுக்குள்ளார சொல்லிக்கோங்க, என்னோட கர்மா கழிஞ்சிட்டு இருக்கு, எனக்கான நல்ல வாழ்க்கை கிடைக்க போகுது அப்படின்னு. இப்போ நம்ம டாபிக் உள்ளார போய் இந்த மாதிரி பிரபஞ்சத்தை வணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒரு 6 மாதங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அந்த சூழ்நிலை தான் இப்போ நான் இங்க இருக்கிற வீடு. இந்த புது வீடை கொடுத்தது என்னப்பன் முருகப்பெருமானும் இந்த பிரபஞ்சமும் தான். நான் இந்த புது வீடை கேட்கவே இல்லைங்க. அவங்களா ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எனக்கு இந்த வீடை கொடுத்தாங்க. அந்த சூழ்நிலையை என்னால் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ சுருக்கமாக சொல்ல முடியுமோ அதை நான் சொல்கிறேன். பிரபஞ்சம் காட்டின அறிகுறிகளையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் என்னால் சொல்ல முடியல. அப்பப்போ எனக்கு என்ன ஞாபகம் வருதோ அதை சொல்கிறேன் நண்பர்களே. இந்த விஷயங்கள்லாம் என்னோட வாழ்க்கையில் நடந்துட்டு இருக்கும்போதே நாங்கள் வாடகை வீட்டில் இருக்கோம். எனக்கு வேற வீடு நாங்கள் மன பார்த்துட்டு இருக்கோம். எந்த வீடும் கிடைக்கல. ஆனால் சரி இந்த ஏரியாவே வேணாம், நாம் இந்த வருஷத்தோட பசங்களை வேற ஏரியாவுக்கு கூட்டு போயிடலாம், ஸ்கூலில் போய் டிசி வாங்கலான்னு சொல்லிட்டு முதல்ல என்னோட கணவர் டிசி வாங்குறதுக்காக நோட் எடுத்து ஒரு பேப்பரை கிழிச்சு அதில் டிசிக்கு லெட்டர் எழுதணும், லெட்டர் எழுதுறதுக்காக லெட்டர் எழுத போகிறாரு. அந்த சமயத்தில் பிரபஞ்சம் எனக்கு நேரடியாக உணர்வை காமிச்சாங்க நண்பர்களே. அதுதான் நான் முதல்ல உணர்ந்த விஷயம். அப்போது என்னோட சின்ன பையனோட நோட்ல இருந்து தான் பேப்பரை கிழிச்சாரு. அந்த பேப்பரை கிழிச்சதுனால இதுக்கு முன்னாடி நிறைய பேப்பரை கிழிச்சிருக்கோம். அப்போல்லாம் ஒன்றுமே அவன் பெருசாக எதையுமே காமிச்சுக்கிட்டது கிடையாது. ஆனால் அன்னைக்கு நான் அந்த பேப்பரை கிழிச்சதுக்கு அப்புறம் ஒரே அழுக. ஸ்கூலுக்கு கிளம்புற நேரம், அன்னையோட லாஸ்ட் நாள், அந்த லெட்டரை கொடுக்கல அப்படின்னா அந்த வருஷத்துக்கு நாங்கள் டிசி வாங்க முடியாது, வேற ஊருக்கு போக முடியாது, வேற ஊர்ல போய் நாங்கள் வீடு சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டவும் முடியாது. எங்களோட பிளானே அதுதான், வேற ஊர்ல போய் சொந்தமாக வீடு வாங்கி மனம் வாங்கி வீடு கட்டணுன்றது. ஆனால் அன்னைக்கு அவன் ஓன்னு அழறான் ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்தில். எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. நான் அப்போல்லாம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்ற ஆரம்பிக்கிறேன், ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷனோட இருக்கேன். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஏன் நடக்குது அப்படின்னு நான் யோசிக்கிற உணர்வுல இருக்கேன். அப்போ ஏன் அவன் எப்பயும் இல்லாமல் இப்படி அழுகுறான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது என்னுடைய கணவரும் பெருசா கடவுள் நம்பிக்கைலாம் இல்லாதவர். ஆனால் மனக்குழப்பத்தில் இருக்கோம், போகலாமா, வேற ஏரியா மாறலாமா, இல்லை வேணாமா, இங்கே தான் கண்டினியூ பண்ணுமான்ற குழப்பத்தில் இருந்த மட்டும் நாங்கள் 2 பேருமே குழப்பத்தில் இருக்கோம். சரி போவோம் அப்படின்னு முடிவும் எடுத்துட்டோம். அந்த நேரம் பார்த்து அவன் அழ ஆரம்பிக்கிறான். அழறதையும் மீறி என்னோட கணவர் லெட்டர் எழுதுறாரு. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு ஒரு சுவத்தில் ஒட்டுவோம் பார்த்தீங்களா, ஒரு ஸ்ட்ரிப்பு, அதை ஒட்டி கேலண்டர் மாட்டி வச்சுருக்கேன். அது எப்போ வேணால் நீங்கள் யோசிக்கலாம், அதெல்லாம் ஸ்ட்ரிப்புனா விழதான் செய்யும், முருகர் ஃபோட்டோ விழதான் செய்யும் அப்படின்னு யோசிக்கலாம். அப்போது அந்த நேரத்தில் முருகருடைய கேலண்டர் படம் போட்ட கேலண்டர் அது அந்த நேரத்தில் கரெக்டாக கீழே விழுது நண்பர்களே. இது வரைக்கும் எனக்கு அது வரைக்கும் பெருசாக கடவுள் நம்பிக்கையே இல்லை. நான் பெருசாக எதையுமே உணர்ந்ததே கிடையாது. அன்னைக்கு அது ஒரு அதிசயம் மாதிரி எனக்கு தோணுச்சு. முருகரே என்கிட்ட ஏதோ ஒரு தடங்கல் கொடுக்குற மாதிரி தோணுச்சு. இது உண்மையான அனுபவம் நண்பர்களே. அவர் அப்படியே அந்த ஃபோட்டோ கேலண்டர் கீழே விழுது. எனக்கு அதை பார்த்த உடனே டக்குன்னு வேணாம் அப்படின்ற ஒரு முடிவு எனக்கு தோணுது, என்னுடைய உள்ளுணர்வுல தோணுது. அதை என்னோட கணவரும் பார்க்குறாரு. அவருக்கு நானாவது அப்போ பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றி கடவுள் மேலே நம்பிக்கை வச்சுருக்கேன். இன்னைய வரைக்கும் எனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை நிறையா இருக்குது. ஆனால் அவருக்கு இன்னைய வரைக்கும் கடவுள் மேலே நம்பிக்கையே இல்லை. ஆனால் அவரே வேண்டான்னு முடிவெடுக்கிறாரு. ஏன்னா எப்பயும் இல்லாமல் இவன் ஏன் இவ்வளோ தடங்கல் பண்ணுறான், இவ்வளோ அழுகுறான் அப்படின்னு சொல்லிட்டு
அன்னைக்கு தான் முதல்ல முருகர் என்ன ஃபோட்டோவை அவருடைய ஃபோட்டோவை கீழே தள்ளி விட்டு எனக்கு அறிகுறிகளாக காமிச்சாரு. அது ஏன் நடந்ததுன்னு நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. நான் வேற ஊருக்கு போனால் இப்போ இதே ஏரியாவில் எனக்காக ரெடியான ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் அப்பார்ட்மெண்ட் ஒன்று ரெடியாக இருக்குது. அது பிரபஞ்சம் எனக்கு அப்போது ரெடி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எனக்கு தெரியல, ரொம்ப நாளாக நான் வீடு தேடிட்டு இருக்கேன். எனக்காக ஒரு வீடை ரெடி பண்ணி வச்சுட்டு உனக்காக நான் ஒரு வீடை ரெடி பண்ணி வச்சுருக்கேன், நீ எங்கே வேற ஊருக்கு போகிற அப்படின்ற மாதிரியான தடங்களை தான் அன்னைக்கு எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்த ஒரு 3 மாசத்துல லீவ் விடுறாங்க ஸ்கூலுக்கு லீவு விட்ட உடனே நாங்கள் ஊருக்கு போகிறோம். ஊருக்கு போயிட்டு எப்போவுமே அம்மா அப்பா வீட்டில் நாங்கள் ஊருக்கு 1 மாதம் ஃபுல்லாக இருப்போம். ஆனால் என்னோட கணவர் என்னோட மாமியாருக்காக கண் ஆப்ரேஷன் பண்ணணும், நம்ம சிட்டியில் தானே இருக்கோம், அங்கே போய் தான் பண்ணணும்னு சொல்லி திருப்பி ஊருக்கு கூப்பிட்றாரு. அவசரமாக 10 நாள் மட்டும்தான் நாங்கள் இருக்கோம். அப்போ எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எப்போவுமே லீவில் வந்து ரெஸ்ட் எடுப்போமே, இப்போ அவசரமாக கூப்பிட்றாருன்னு சொல்லி எப்பவுமே இல்லாமல் அவசரமாக எங்கள் அப்பா அம்மா வீட்டிலேருந்து என்னையும் பசங்களையும் கூப்பிட்றாரு. அதுக்கப்புறம் எங்கள் மாமியாரை போய் கூப்பிட்டுக்கிட்டு அவசரமாக எல்லாருமே லீவில் ஊரில் இருப்பாங்க, நாங்கள் மட்டும் சிட்டிக்கு வரோம். சிட்டிக்கு வந்து நாங்கள் இருக்கிற வாடகை வீட்டுக்குள்ளார வரோம். அந்த நேரத்தில் எங்கள் மாமியார் என் கூட இருக்கிற நேரத்தில் அந்த ஒரு வாரத்தில் ரொம்ப பெரிய பிரச்சனை நடக்குது. வாடகை வீட்டில் நாங்கள் இருக்க முடியாத சூழ்நிலையை பிரபஞ்சம் எனக்கு கொடுக்குறாங்க, அறிகுறிகளை கொடுக்குறாங்க. அங்கே இருக்கிற மற்ற அக்கம் பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்காரர்களோட பிரச்சனை வருது. என்னோட கணவரை ஒருத்தர் அடிக்க வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது. அப்போது எங்கள் மாமியார் சொல்கிற விஷயம், உங்களுக்கு என்ன தலையெழுத்தா, நீங்கள் ஏன் இன்னும் வாடகை வீட்டில் இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு இது வரைக்கும் எங்கள் மாமியார் அந்த மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னதே இல்லை. அவங்க வாயாலேயே பிரபஞ்சம் சொல்ல வைக்கிறாங்க. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வாயிலிருந்து நமக்கு என்ன செய்யணுமோ அதை சொல்ல வைப்பாங்க. நம்மளுடைய உள்ளுணர்வா சொல்ல வைப்பாங்க. நாம ஏன் இங்க இருக்கணும், நம்ம இதுக்கப்புறம் இந்த வீட்டில் இருக்க முடியாது, இவ்வளோ பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வருது. அப்போ நாங்க ஹவுஸ் ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்றோம். அவர் அந்த பிரச்சனையை பெருசா எடுத்துக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா, நாங்க பிரச்சனை பண்ண ஆளு ஹவுஸ் ஓனரு, நாங்க வாடகைக்கு இருக்கிறோம். இப்போ இவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நீங்களாம் வாடகைக்கு இருந்துட்டு போயிடுவீங்க, உங்களுக்காக நான் நியாயம் கேட்டு இன்னொருத்தர் ஹவுஸ் ஓனரை போய் நான் பகச்சிக்க முடியுமா அப்படின்ற எண்ணத்தால அவர் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை. எங்க பக்கம் நியாயம் இருந்தும், நான் இதை தோழிகளையும் உங்ககிட்ட நான் சொல்ற விஷயம் என்னன்னா, உங்க பக்கம் நியாயம் இருந்தும் உங்களுக்கு அந்த இடத்துல நியாயம் கிடைக்கல அப்படின்னா, அது பிரபஞ்சம் உங்களுக்கு ஏதோ ஒரு மாற்றத்தை கொடுக்கறதுக்காக தான் அந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க. உங்களை விட்டு யார் வேணா விலகி போகலாம், உங்ககிட்ட யார் வேணா சண்டை போடலாம். அது எல்லாமே பிரபஞ்சம் செய்யற விஷயம்தான். உங்களுக்கு ஒரு சூழ்நிலைகளை உருவாக்குறாங்க. எங்களுக்கு அந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்குறாங்க. 1 வாரத்துக்குள்ள வாடகை வீட்டு தேடணுன்ற ஒரு சூழ்நிலை உருவாக்குறாங்க. நாங்கள் எங்கெங்கேயோ போய் தேடுறோம், ஒரு இடத்துலையும் வீடு பிடிக்கல. வீடு பிடிச்சிருக்கிற விஷயத்துல 25,000 வாடகை கேட்குறாங்க. 25,000 வாடகை கொடுத்து எங்களால் இருக்க முடியுமா? அப்படி இருந்தோன்னா 1 வருஷத்துக்கு அதுவே நம்ம இஎம்ஐ கட்டுற அளவுக்கு போயிடுதே. அப்போ நாம ஏன் நம்ம வாடகை வீட்டுக்கு போகணும், அந்த மாதிரி ஒரு அமௌண்ட்டில் போகணும் அப்படின்னு தோணுது. அப்புறமா நாங்கள் வாடகை வீடு தேடிட்டு இருக்கும்போது, இப்போ நான் இருந்துட்டு பேசிகிட்டு இருக்கேன் இல்லைங்களா, இந்த ஒரு புது அப்பார்ட்மெண்ட்டை நாங்கள் அது யோசித்து எதுக்காக இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளார வந்தோம்னா தெரியாது நண்பர்களே. எங்கேயுமே வீடு கிடைக்கல, சோர்ந்து போய் நின்று ஒரு தெருவில் ஒரு மூளையில், இது கார்னர் மனன்னு வச்சுக்கோங்களேன், கார்னரில் என்னோட கணவர் வந்து வண்டியை நிறுத்துறாரு. எனக்கு இன்னமும் ஞாபகம் இருக்குது. நிறுத்திட்டு சும்மா போய் பேசுவோமே அப்படின்னு சொல்லி அதில் இருக்கிற ஃபோன் நம்பர் பில்டருக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறோம். அவர் வெளியில் இருக்கிறேன்னு சொல்கிறாரு. சரி, வெளியில் இருக்காரு, நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நாங்கள் வீட்டுக்கு போகலான்னு முடிவு எடுத்து போகிறோம். ஆனால் என்னோட கணவர் திடீர்னு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை வேறு ஏதாவது வாடகை வீடு கிடைக்குதான்னு பார்ப்போம், சுற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வேறு 2 தெருவுக்கு கூப்பிட்டு போகிறாரு. அங்கே 2 தெருவை சுற்றி பார்த்துட்டு இருக்கிற டைமில் இந்த பில்டர் இங்கே வந்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுறாரு. நான் வந்துட்டேன் சார், வரீங்களான்னு கேட்குறாரு. அப்போது என் கணவர் வா போகலாம் அப்படின்றாரு. அப்போ நான் அவர்கிட்ட கேட்ட விஷயம், நீங்கள் என்ன சொந்தமாக அப்பார்ட்மெண்ட் வாங்க போகிறீங்களா, நீங்கள் எதுக்கு அங்கே என்னை கூப்பிட்டு போகிறீங்க அப்படின்னு நான் கேட்குறேன்.
சும்மா போய் பார்ப்போமே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வராரு. நாங்கள் வரோம். இங்கே வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்களா நண்பர்களே, இந்த வீட்டுக்குள்ளார முதல்ல 3வது மாடியில் கொண்டு போய் காமிக்கிறாங்க. அங்கே போய் பார்க்குறேன், எனக்கு வீடு பிடிச்சிருக்கு. ஆனால் அது 3 பெட்ரூமு. ஏன் 3 பெட்ரூமு, 2 பெட்ரூம் இருக்கிறது இருக்குது இல்லைங்களா அப்படின்னு கேட்டப்போ, இருக்குதுங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குங்கன்னு கூப்பிட்டு வராங்க. நான் என் வீட்டு வாசலுக்குள்ளார வந்த உடனே ஒரு மன நிறைவு எனக்குள்ளார உள்ளுணர்வாக தோன்றுது நண்பர்களே. இதுதான் பிரபஞ்சம் காட்டுற மிகப்பெரிய அறிகுறி. உங்களுக்கான விஷயம் இதுதான் அப்படின்னா உங்களுக்கு பிரபஞ்சம் அறிகுறிகளை இப்படி தான் காமிப்பாங்க. உங்களுடைய உள்ளுணர்வா இந்த மாப்பிள்ளை வீடு பார்க்கறது, பொன் வீடு பார்க்கறது, அந்த நேரம் கைகூடி வர்றது, இது எல்லாமே இந்த மாதிரி தான். பிரபஞ்சம் உங்களுக்கானது தான் அப்படின்னு முடிவு பண்ணி உங்களுக்கானது தான் அப்படின்னு சொல்லணும்னு எதிர்பார்த்தாங்கன்னா அங்கே பாசிட்டிவான விஷயத்தை தான் வைப்பாங்க. உங்களுடைய மனசு அப்படி நிறைவாக இருக்கும். அவங்க கிட்ட மற்றவங்களுக்கெல்லாம் எவ்வளோ குறைகள் தெரிஞ்சாலும் உங்களுக்கு குறைகளே தெரியாது. ஏன்னா அவங்க உங்களுக்கானவங்க, அது உங்களுக்கான வீடு, அது உங்களுக்கான இடம், அது உங்களுக்கான படிப்பு, இப்படி எது வேணா வச்சுக்கலாம். நீங்கள் எந்த துறையை எடுத்துக்கலாலும் எந்த பிரச்சனையை எடுத்துக்கலாலும் வச்சுக்கலாம். உங்கள் மனசு நிறைவாக இருக்கும். நான் இந்த வீட்டுக்குள்ளார வந்து பார்த்தப்போ எனக்கு பெருசாக எந்த குறையுமே தெரியல நண்பர்களே. கிச்சன் சின்னது தான் எங்கள் வீட்டில், அது கூட எனக்கு குறையா தெரியல. என்னோட கணவர் எப்பவுமே ஒரு தடங்களாக நிற்பார். அன்னைக்கு அவர் எந்த தடங்களுமே பண்ணலை. அப்போ இவ்வளோ அறிகுறிகளையும் செஞ்சது என் அப்பன் முருகப்பெருமான் தான். இது எல்லாத்தையும் தாண்டின விஷயம். நான் இந்த வீட்டுக்கு வர்றதப்போ ஒரு பில்டர் சொன்னீங்க இல்லைங்களா, அந்த பில்டரோட பேரு சிவ சுப்பிரமணியம், முருகருடைய பேரு. நான் முருகரை வணங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் நான் எங்க போனாலும் முருகருடைய படம் தான் என் கண்ணுக்கு வர ஆரம்பிச்சது. நான் முதல்ல இந்த வீட்டுக்காக சைன் பண்ண போறதுக்காக போறோம். அங்க பெரிய முருகரோட படம், அதுல மாலை போட்டு இருக்கு. நான் முருகரை வேண்டிட்டு தான், வீட்டுல வேண்டிட்டு தான் போறேன். ஏன்னா இடையில நிறைய பிரச்சனைகள் வருது. ஏன்னா நம்ம விலை பேசும்போது, வீடுக்கு அமௌண்ட் பேசும்போது நம்ம ஒத்து வரலன்னா அதை விட்டு விலகி வந்துடுவோம். ஆனால் என் மனசில் கடவுளே எனக்கு அந்த வீடு பிடிக்கிற மாதிரிதான உணர்வு தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அந்த வீடை எனக்கு கொடுக்கணும்னு கேட்குறேன். அந்த வீடை எனக்கு கடவுள் கொடுக்கவும் செஞ்சார். இன்னைக்கு அந்த வீட்டில் தான் இருக்க நண்பர்களே. இந்த வீடு முழுக்க என் அப்பன் முருகப்பெருமான் கொடுத்த வீடு தான். இந்த வீடு கிடைச்சதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் நிறைய பிரச்சனை உருவாகுது. நிறைய பிரச்சனைனா, என்னுடைய கணவர் நம்ம லோன் போட்டு தான் வீடு வாங்கியிருக்கோம். இப்போது லோனை அவருக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் பண்ண செலவுகள்லாம் வேற, லோனுன்னு ஒரு அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம குடும்பத்தில் நம்ம பண்ணுற செலவுகள்லாம் வேற. அப்போது என்னுடைய கணவர் மனசே மாற ஆரம்பிச்சுது. எப்பயும் சுடுன்னு பேச ஆரம்பித்தார். இன்னைய வரைக்கும் அப்படி தான் பேசுகிறாரு. அப்போது இதையே நான் சிரிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போலாம் எனக்கு அது பழகிடுச்சு. இதை ஏன் பிரபஞ்சம் எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலையை உருவாக்குறாங்கன்னா, அங்கே ஒருத்தரோட சம்பளம்லாம் பத்தாது, நீ ஏதாவது செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை எனக்கு உருவாக்குறாங்க. இப்படி போயிட்டு இருக்கும்போதே ஒரு நாள் எனக்கும் என்னுடைய கணவருக்கும் ரொம்ப பெரிய பிரச்சனை வருது. அவர் என்னை அடிக்கிற அளவுக்கு வந்துட்டாரு. அவர் என்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நான் அவர்கிட்ட கோவிலுக்கு செய்யறதுக்காக பிரபஞ்சத்தை உணர ஆரம்பிச்சதுக்கப்புறம் எப்பவுமே நம்ம மற்றவங்களுக்கு உதவி செய்யணுன்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் எனக்கு வர ஆரம்பிச்சுது. அப்போ அவர் அதுக்கு உறுதுணையாக இல்லை. நான் கோவிலுக்கு குலதெய்வ கோயிலுக்கு இவ்வளோ காசு கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டு பிரச்சனை பண்ணுறேன். அப்போ அவர் என்கிட்ட கேட்ட விஷயம், நீ வேணா சம்பாதிச்சு உன்னோட காசை கொடு அப்படின்னு சொன்னார். அது அன்னைக்கு மட்டும் அவர் சொன்ன விஷயம் கிடையாது. அவர் கொஞ்ச நாளாகவே அவருடைய உள்ளுணர்வில் அது இருந்திருக்கலாம். அதோட பிரதிபலிப்பாக தான் என்கிட்ட அவர் எப்போவுமே சுடுன்னு பிரச்சனை பேசுகிற மாதிரி பேசியிருக்கலாம். அதை பிரபஞ்சம் எனக்கு அறிகுறிகளாக காமிச்சாங்க. அன்னைக்கு முழுக்க எனக்கு அழுக. அப்போ பிரபஞ்சம் நான் கடவுள்கிட்ட சொன்ன விஷயம் என்னன்னா, நீங்கள் எனக்கு என்ன சொல்ல வரீங்க? அப்போது நான் பிரபஞ்சத்தை உணர்ந்ததுக்கப்புறம் என் கூட இருக்கிறவங்க யாராச்சும் ஏதாவது சொன்னாங்கன்னா பிரபஞ்சம் என்கிட்ட சொல்ல வரது தான் நான் நம்ப ஆரம்பித்தேன். நான் நம்ப ஆரம்பிக்கும் போது பிரபஞ்சம் என்னை வழி நடத்துறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. ஏன் அப்படின்னா,
நான் இந்த விஷயத்தெல்லாம் நம்புறேன் அப்படின்னா, அப்போ என்னை எப்படி வழி நடத்தணுன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுச்சு. அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பிரச்சனைய உருவாக்குனதுக்கு அப்புறம் நான் கடவுள் முன்னாடி போய் நின்னு, ஏன் எனக்கு இந்த மாரி பிரச்சனைய குடுக்குறீங்க? அவர் வாயிலருந்து கல்யாணம் ஆகி 8 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அவர் வாயிலருந்து உன் காசு, என்னோட காசுன்னு பிரிச்சு பேசுற மாதிரியான சூழ்நிலைய எதுக்கு உருவாக்குறீங்க? அப்படின்னு நான் கேட்டேன். தீபம் ஏற்றி வச்சு கேட்டேன். எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அன்னைக்கு ஃபுல்லா அழுதேன். அடுத்த நாள் எனக்குள்ளார ஏதோ ஒரு கோவம். அந்த கோவத்த வெளிக்காட்டுறதுக்காக ஒரே ஒரு ஷார்ட்ஸ் தான் இந்த யூடியூப் சேனல்ல போட்டேன். அது என்ன ஷார்ட்ஸ் அப்படின்னா, ஆம் நம்ம ந அதாவது பெண்கள பத்தின ஷார்ட்ஸ். எப்பவுமே பெண்களோட மனசுல எப்பவுமே இது இருக்கும். நாம இவ்ளோ விஷயமும் செஞ்சும் நமக்கான மரியாதை கிடைக்கலையே அப்படின்ற ஒரு வருத்தம் இருக்கும். அப்போ அந்த சூழ்நிலையில நான் அப்படிதான் இருந்தேன். அந்த சூழ்நிலைய பிரபஞ்சம் எனக்கு உருவாக்கி குடுத்தாங்க. அதுவும் ஒரு அறிகுறி தான். அப்போ ஒரு ஷார்ட்ஸ் போட்டேன். இந்த மாதிரி தட்டுமுட்டு சாமான்லாம் கொண்டு வர்றது நாங்க தான். நம்ம சேனல்ல அதுல சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இருந்தா தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம வீட்டுக்கு தட்டுமுட்டு சாமான் கொண்டு வரது நாம தான். நம்ம குழந்தைய பெத்துக் குடுக்கறதும் நாம தான். இந்த மாரி நெறைய விஷயங்கள சொல்லி ஆண்களுக்கு எதிரா ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அதாவது கணவருக்கு எதிரா ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஷார்ட்ஸ் அவ்ளோ வைரல் நண்பர்களே! அன்னைக்கே அவ்ளோ பேர் பார்க்குறாங்க. எனக்கு ஒரு ஒரு அபூர்வமா இருந்துச்சு. இதுவரைக்கும் நான் YouTubeல எவ்ளோ விஷயங்கள பண்ணி முயற்சி செஞ்சு எனக்கு எதுவுமே கிடைக்காத அப்போ, அந்த ஒரே ஒரு ஷார்ட்ஸ் நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. 8 மில்லியன் வியூஸ் போச்சு. அந்த ஷார்ட்ஸ் அவ்ளோ பேர் பார்த்தாங்க. அன்னைக்கு தான் அவ்ளோ பேர் கமெண்ட் பண்ணாங்க. அன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சுச்சு. நாம மட்டும் இந்த சூழ்நிலையில இல்ல. வீட்ல இருக்கிற பெண்கள் எல்லாருமே, நம்மள மாதிரி வீட்ல இருக்கிற பெண்களுக்கு எல்லாருக்குமே இதே சூழ்நிலை தான் அப்படின்றது அன்னைக்கு தான் எனக்கே தெரிஞ்சுச்சு நண்பர்களே. ஒரு வாரத்துக்குள்ள 8 மில்லியன் வியூஸ் போச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஷார்ட்ஸ் போடுறேன். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 ஷார்ட்ஸ் போடுறேன். எல்லாமே மில்லியன் கணக்குல வியூஸ் போகுது. அப்போ நான் என்ன ஷார்ட்ஸ் போட்டேன் அப்படின்னா, என்னுடைய கணவர் மேல கோவமா இருக்கேன். அப்ப அந்த கோவத்த எப்படி வெளிக்காட்டுறது? அந்த கோவத்தோட வெளித்தன்மையா தான் ஆண்கள பத்தி, அதாவது கணவர பத்தின ஒரு ஷார்ட்ஸ் 2, 3 ஷார்ட்ஸ் போடுறேன். நல்ல வைரல் ஆகுது. அப்போ எல்லா பெண்களுக்கும் இதே நிலைமை தான் அப்படின்றது எனக்கும் அப்பதான் புரியுது. அதுக்கப்புறம் என்னோட சேனல் மானிட்டைசேஷன் சொல்லுவாங்க யூடியூப்ல. அது யூடியூப்ல இருக்கிறவங்களுக்கு தெரியும். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து 4000 வாட்ச் ஹவர்ஸ் 4000 மணி நேரம் பார்த்துருக்கணும். வீடியோல 4000 மணி நேரம் பார்த்துருக்கணும். ஷார்ட்ஸா இருந்தா 10 மில்லியன் வியூஸ் போயிருக்கணும். எனக்கு வந்து வீடியோ நான் போடவே இல்ல அப்போ. நான் ஷார்ட்ஸ் மட்டும் தான் 2, 3 ஷார்ட்ஸ் போட்டேன். அதிலயே 10 மில்லியன் வியூஸ் வந்துச்சு. மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்றேன் யூடியூப்ல. எனக்கு அப்ரூவலும் பண்ணிட்டாங்க. காசு குடுக்குற மாரியான சூழ்நிலையும் வந்துருச்சு. அப்போ அப்ரூவல் பண்ணிட்டாங்க. நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஷார்ட்ஸ் மூலியமா நமக்கு எப்பவுமே யூடியூப்ல காசு வராது. நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறோம் இல்லைங்களா? வீடியோவுக்கு நடுவுல விளம்பரம் வரும். அந்த விளம்பரம் மூலியமா தான் நமக்கு பணம் வரும். அப்போ நான் என்ன சூழ்நிலைக்கு தள்ளப்படுறேன்? பிரபஞ்சம் என்னை என்ன சூழ்நிலைக்கு தள்ளுறாங்க அப்படின்னா, நீ பெரிய வீடியோ போட்டு தான் ஆகணும். எந்த மாதிரியான வீடியோன்னு எனக்கு தெரியல. ஆனா பெரிய வீடியோ போடணுன்றது என்னுடைய உள்ளுணர்வுல வந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன மன்னிச்சிடுங்க நண்பர்களே. இந்த வீடியோவே 1/2 மணி நேரத்துக்கு மேல போயிடுச்சு. அதனால மீதியோட இந்த யூடியூப் எனக்கு எப்படி கிடைச்சது, யூடியூப்ல என்னென்ன பிரச்சனைகள் வந்துச்சுன்ற மீதி கதைய நான் இன்னொரு வீடியோவா பார்ட் 2வா போடுறேன் கண்டிப்பா. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன் நண்பர்களே. தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா 1/2 மணி நேரத்துக்கு மேலலாம் உங்களால வீடியோ பார்க்கவும் முடியாது. என்னாலயும் பேசவும் முடியாது. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஷேர் பண்ணும்போது தான் பிரபஞ்சத்தை பத்தின உண்மைகள் தெரியும். இந்த இயற்கையில இருந்து நம்ம எப்படி வந்திருக்கோம், நமக்குள்ளார இருக்கிற பிரபஞ்சத்தை எப்படி உணருது, இது எல்லாமே நான் உங்களுக்கு வரப்போற வீடியோக்கள்ல சொல்லிக்கிட்டே இருப்பேன். கண்டிப்பா உங்களோட வாழ்க்கை மாற்றத்துக்கு நான் காரணமா இருப்பேன்றத உறுதியா சொல்லிக்கிறேன். மீண்டும் வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குற வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களுடைய தோழி மற்றும் சகோதரி கோமதி.